குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். கௌரவம் இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம அனைவராலும் பிரயோகிக்கப்படுகிறது. என் கௌரவம் என்ன ஆகுறது? அட்லீஸ்ட் என் கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி நான் இதை செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. கையில் இருக்கோ இல்லையோ என் கௌரவம் காப்பாற்றப்படணுன்னா கொஞ்சம் கடனை உடனே வாங்கியாவது இந்த விஷயத்தை செஞ்சாகணும். எத்தனை தடவை இந்த கௌரவம் அப்படிங்கிற வார்த்தை அடிபடுது. அப்படி என்னங்க கௌரவம்? ஏங்க, அதாவது வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், கௌரவத்தை தரக்கூடிய விஷயங்கள், கௌரவத்தை தர முடியாத விஷயங்கள்னு ரெண்டு கேட்டகரைசேஷன் இருக்குது. கௌரவத்தை தராத விஷயங்கள் என்னென்னா, அறத்திற்கு புறம்பான, தர்மத்திற்கு புறம்பான, நியாயத்திற்கு புறம்பான எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம கண்ணியம் கெட்டு போய்விடும், நம் நன்னடத்தை கெட்டு போய்விடும், நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு இமேஜ் கெட்டு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நம்ம கௌரவம் போயிடும். ஸோ தர்மத்திற்கு, அறத்திற்கு, நியாயத்திற்கு புறம்பான எல்லா விஷயங்களும் கௌரவத்திற்கு புறம்பான விஷயங்கள். இந்த விஷயத்தை நம்ம யாருமே செய்யக்கூடாது. அதில் இருவேறு கருத்துக்களுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆனால் கௌரவம்னு சொல்லிவிட்டு ஒரு நம்ம நியாயமாக ஆசைப்படுற விஷயங்களுக்கு கூட தடை போடுறது நிறைய விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, ஒரு சின்ன பையன், அவன் பணக்கார வீட்டு பையன், அவனுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. சைக்கிள் ஓட்டுறவங்கலாம் பார்க்குறான், அப்பாட்ட சைக்கிள் வாங்கி கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நீ என்னடா லட்சாதிபதியோட பிள்ளை, இல்லை கோடீஸ்வரனோட வீட்டு பிள்ளை, நீ சைக்கிள் ஓட்டினா கௌரவம் என்ன வருது? நீ காரில் தாண்டா போகணும், மோட்டார் பைக் கூட கிடையாது, நீ காரில் தான் வரணும். அடம் பிடிச்சி பார்க்குறான், முடியல. இதெல்லாம் கௌரவம் என்கின்ற பெயரை சொல்லி நம்மளுடைய நியாயமான சிறிய யாருக்கும் கெடுதல் விளைவிக்காத ஆசைகள் வீணாக போகுது. இன்னொரு உதாரணமாக, படிக்கிறான், அவனுக்கு படிக்கிற என்ன ஆசைன்னா வைல்ட் லைஃப் டூரிசம் படிக்கணும்னு ஆசை, என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை, பிஎஸ்சி. ஆனால் அவங்க அப்பா, நீ கண்டிப்பாக நம்ம குடும்பத்து பேரை, கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு இன்ஜினியரிங் படித்தாகணும். நம்ம குடும்பத்தில் எல்லாருமே, பங்காளிங்க எல்லாருமே, அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் தான். நீ மட்டும் பிஎஸ்சி படித்தா நம்ம கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது? இந்த மாதிரி விஷயங்கள் கௌரவம்னு சொல்லிவிட்டு நியாயமான ஆசைகள் கூட நிவர்த்தி செய்யப்படாமல் போகிறப்போ அது வேறொரு இடத்துல போய் வெடித்து சிதறி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால தான் நியாயமான ஆசைகள் அந்த விஷயத்துக்கு தடை போட, கௌரவத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. என்னங்க கௌரவம்? பிறக்க போகிறோம், இறக்க போகிறோம், நடுவில் எங்கெங்க இருந்துச்சு கௌரவம்? அறத்திற்கு நியாயத்திற்கு புறம்பான விஷயங்கள் அது கண்டிப்பாக கண்ணியம் சீர்குலையும், அது கௌரவம் சீர்குலையும், அது வேற இன்டர்பிரிட்டேஷனு. இந்த நான் சொல்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில், அந்த கண்ணோட்டத்தில் கௌரவங்கிற வார்த்தை தவறாக யூஸ் பண்ணப்பட்டுருக்கு. இப்படிலாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா கடைசியில் அந்த படத்தில் வர்ற மாதிரி, வடிவேலு சொல்கிற மாதிரி கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. Thank you guys for watching. Have a fantastic day ahead.